இப்போ துதிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. நான் சொன்னதுதான் மெயின். ஏன்னா என் நல்லது செஞ்சிருக்காரு, அவர் நல்லவர், துதிக்கு பாத்திரர். ஆனா துதிக்கிறதுனாலே சில வெற்றிகள்லாம் உண்டாயிடுது, துதிக்கிறதுனாலே சில குழப்பங்கள்லாம் தீருது. அதையும் நாங்க கிறிஸ்தவர்கள் அனுபவிச்சிருக்கோம். ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா பெஸ்ட் சொல்யூஷன், சிம்பிள் சொல்யூஷன் எங்களுக்கு என்னன்னா துதிக்கிறது. என்ன பண்றோம்னே தெரியாதா, ஒரு பாட்டை பாடுவோம். பாட்டை பாடுறப்பவே வெற்றி உண்டாயிடும். இதுதான் உண்மை. கிறிஸ்தவங்க யோசிக்கிறாங்க, ஓ இவ்வளவு சிம்பிளா? ஆமா, சில நேரம் அவ்வளவு சிம்பிள் தான். வெற்றி ஒரு பாட்டை பாடினாலே வெற்றி வந்துடும் நமக்கு. அதனால தான் நல்ல பாடல்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். சபையில மட்டும் இல்ல, வீட்டுல பாடுற மாதிரி. ஒன்னும் தெரியலையா, பாட்டு பாடினாலே நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்துச்சுன்னா வெற்றி வந்துடும். எரிக்கோ மதில் எப்படி விழுந்தது? அவர்கள் சுத்தி சுத்தி நடந்து வந்து கடைசியில் ஆர்ப்பரித்தார்கள். ஒரு வழியாய் வந்த சாத்தான் கூட்டம் 7 வழியா எப்படி இப்பதான் பாடணும் இல்லையா? அதோட அர்த்தம் என்னன்னா, துதிக்க துதிக்க மதில் செவுர் விழும், துதிக்க துதிக்க ராட்சதன் விழும், துதிக்க துதிக்க தடைகள் விழும், துதிக்க துதிக்க நாம முன்னேறி போயிட்டே இருக்கலாம், யுத்தங்களை ஜெயிக்கலாம். இப்போ இதெல்லாம் அனுபவிச்சதுனாலதான் நாங்க ஓயாம துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.